தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. வரும் 29 அதாவது நாளை மேற்கு வங்காளம் அதாவது கல்கட்டாவில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. அதனால எக்ஸிட்டிங் போலிங்லாம் பெரிய அளவில் யாரும் சொல்லலை. சில பேர் சும்மா அவங்களுக்கு தேவையான ஒரு கட்சிக்கு சார்ந்த யூடியூபர்ஸ் சொல்றாங்க. அதை நம்ம பெரிதாக எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். அடுத்த திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்குமே தெரிஞ்சிடும் யாரு லீடிங்ல இருக்காங்க, யாரு கீழே இருக்காங்க. இது நம்ம தமிழகம் மற்றும் அல்லாமல் அசாம், மேற்கு வங்காளம், கேரளா போன்று 5 மாநில தேர்தல் நடைபெற்று இருக்குது. குறிப்பிட்ட இந்தியாவே உற்று நோக்கிற தேர்தல்னா அது தமிழக தேர்தல் தான். அதற்கு காரணம் திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சிகள். முதல் அண்ணா தலைமையினால காங்கிரசுக்கு எதிராக திகாவிலிருந்து திமுக என்ற ஒரு அடையாளப்படுத்தி அறிஞர் அண்ணா அவர்களால் திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க. ஒரு ஆண்டு காலத்துல அவர் இயற்கை மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்தவுடன் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு உறுதுணையாக புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல், முன்னாள் முதலமைச்சர் மக்கள் செல்வன் ஏகப்பட்ட பட்டத்தை வச்சு இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கப்புறம் ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டினால் பொருளாளராக அவர் திமுக இடைநீக்கம் செய்யப்பட்டவுடன் தனி பெரும்பான்மையோட அவர் ஆட்சி அமைக்கணும்ட்டு 1972 திமுக வெளியில அதிமுக அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இடைப்பட்ட நேரத்தில் ஒரே ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் வரும்போது போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 1977 நடைபெற்ற தேர்தலில் இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி வைத்து மிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்று முதலமைச்சர் அரியணையில் ஏறினார். சாகும் வரை முதலமைச்சராக இருந்தார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். சத்துருவ திட்டத்தை கொண்டு வந்தவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு தொடர்ந்து 3 தேர்தலிலும் வெற்றி பெற்று ஒரு தேர்தலில் அவர் உடம்பு சுகம் இல்லாம அமெரிக்காவில் இருக்கும் பொழுது அவர் இறந்துட்டாருன்னு ஒரு பொய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணும்பொழுது கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டு படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு சொல்ற மாதிரி பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி ஜானகி அம்மாள் இடைப்பட்ட காலத்துல முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்த உடனே தேர்தல் திருப்பி நடைபெற்றது. அப்பொழுது அதிமுக பிளவுபட்டு சேவல் மற்றும் இரட்டை புறா என்ற வேறு அதிமுக இருந்தது. ஒன்று ஜானகி அம்மாவும் புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் போட்டியிட்டனர். அதில் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறும் அளவுக்கு வெற்றி பெற்றார். ஆனால் ஜானகி அம்மாவில் சிவாஜி கணேசன் புரட்சி நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அதற்கப்புறம் அதிமுக அவங்களே அரசியல் வாரிசாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை தான் நினைத்தார் போல் என்று சொல்லிட்டு அரசியல் விட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் நடைபெற்ற தேர்தல் 91 தேர்தல் ராஜீவ் காந்தி மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியில தேர்தலை சந்தித்தாங்க. அப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல ராஜீவ் காந்திகள் கொல்லப்படுறார். அதற்கு அப்புறமா நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக ஆனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் திருப்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஐயாவே திருப்பி தேர்தலை வெற்றி பெற்றாங்க. அது அப்படி மாறி 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 வந்துட்டே தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய சகாப்தம் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். அந்த 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற போது திமுக இதுவரை ஒரு ஆட்சி காலத்தில் இருந்து அதற்கு அப்புறம் திருப்பி அரையணையில் அவங்க
அமர்ந்ததே கிடையாது. அந்த இது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க மறைய வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார்கள். எம்ஜிஆரும் மறைய வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க. அறிஞர் அண்ணாவும் முதலமைச்சராக இருந்தாங்க. இந்த டாபிக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதற்கு அடுத்த டாபிக்கா சினிமாவில் இருந்து வந்து சிஎம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சினிமாவிலிருந்து வந்த சிஎம் தான் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அறிஞர் அண்ணாவும் நாடகங்களுக்கு திரைப்படங்களுக்கு எல்லாம் வந்து கதை வசனம்லாம் எழுதியிருக்கார். அவரும் நம்ம சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். வெளி மாநிலத்தில் பார்த்தா தெலுங்கு தேச கட்சியின் என்.டி. ராமராவ், இது போன்று மிகப்பெரிய அளவுல எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள். இதுல வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் நிறைய பேர். அதை வந்து நாளை உங்களுக்கு சொல்றேன். இன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், டிவிகே உடைய தலைவர் விஜயுடைய அலை மிகப்பெரிய அலையாக வந்திருக்கு. இருவேறு திராவிட கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட்டு 233 தொகுதியில ஒரு தொகுதியில எடப்பாடியில் வந்து அவங்களுடைய ஒரு குளறுபடினால சுயேட்சை வேட்பாளருக்கு இவர் ஆதரவை கொடுத்திருக்கார். அவர் வெற்றி பெற போறாரா இல்லையா என்றதை வந்து நம்ம மே 4ஆம் தேதி அன்னைக்கு தான் பார்க்க போறோம். சினிமா துறையிலிருந்து இங்க வந்து சாதனை செய்தவர்களை பத்தி நாளைக்கு நம்ம தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது விஜயகுமார். நன்றி, வணக்கம்.